காண்கிற சகோதரனிடத்திலும் அன்பை காண்பிக்க வேண்டும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி பக்கத்தில் அன்பை காண்பிக்காதவர்கள் தேவனை நேசிக்கவே முடியாது. தேவன் நம்மை நேசிக்கிறார், நாம் தேவனை நேசிக்கிறோம். பிரியமான அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 6:11 அன்பையும் அடையும்படி நாடு. பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே அன்பு தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பை ஒருபோது நாம் இழந்து விடவே கூடாது. நாம் நல்லவர்கள், நம்மிடத்தில் அநீதி இல்லை, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்கிறதுனால நம்மளை நேசிக்கல. நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நம்மிடத்தில் பாராட்டிய அன்புதான் சிலுவையிலே வெளிப்பட்டது. ஆகவே நம்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசு இந்த நிமிடம், இந்த நொடி கூட நேசிக்கிறபடியினால் நாமும் அவரை மனப்பூர்வமாக நேசிக்க வேண்டும். நம்முடைய அன்பு பிறருக்கு மாயமற்றதாக காணப்பட வேண்டும். ஆகவே தூய, தெளிவான, பரிசுத்தமுள்ள அன்பை நாடுகிறவர்களாக, தேவனிடத்திலிருந்து பெறுகிறவர்களாக, தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக, பிறருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி வாழும்போது தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். என்றைக்கு கடந்து வரட்டும். God bless you.